ஆராதனை வேளை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேளை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். எங்களது சீயோன் இணைக்கால ஊழியத்தின் சார்பாகவும் எங்களது குழுவினர் சார்பாகவும் எனது குடும்பத்தினர் சார்பாகவும் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவிக்கின்றேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் எல்லா வருடமும் கொண்டாடுவது போல் இல்லாதபடி இது வருடம் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பதாகவும் இருக்க வேண்டும். ஆகையினாலே வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இந்த அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர், தான் மனிதனை படைத்ததற்காக ஒரு நாள் வருத்தப்பட்டார். ஏனென்று சொன்னால் அவனுக்கு எல்லா விதத்திலும் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சுதந்திரத்தை அவன் தவறாக எடுத்துக்கொண்டபடினால் ஆண்டவர் அவனை மீது அதிகமாக வேதனைப்பட்டார் என்று சொல்கிறது. இது ஆதியாமத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் ஆண்டோடைய வார்த்தையை மீறினபடியால் அங்கு இடமில்லை என்று சொல்லி அவர்களை வெளியே அனுப்பினார்கள். அதே நேரத்தில் இந்த நாட்களில் பார்த்து என்று சொன்னால் எதற்காக இயேசு பிறந்தார், ஏன் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும், நமக்கு ஒரு நிரந்தரமான சமாதானம் வேணும், நமக்கு ஒரு நித்தியமான ஒரு வாழ்வு வேண்டும். அதே போல் அந்த சமாதானமும் அந்த சந்தோஷமும் ஒரு டெம்பரவரியாக, அதாவது இடைக்காலத்தில் ஏற்பட்டது போல் இல்லாதபடி அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினபடியால் இந்த காரியத்திலே அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவராக இருந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் அவர் பிறந்து பாடுபட்டு அவர் மரிக்க வேண்டும் என்று சொல்லி முன்னறிவித்தபடி அவர் பூலோகத்திலே பிறந்தார் என்று சொல்லி பார்க்கும். அதைத்தான் நாம் நினைவு கூறும்படியாக கிறிஸ்மஸ் என்று சொல்லி நாம் கொண்டாடுகின்றோம். குடும்பங்களில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை சொல்லுவோம் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர் இருந்தார்கள். அந்த தாயார் மரித்து விட்டார். ஒரே ஒரு மகன். தந்தையாருக்கு சரியான வழிநடத்து இல்லாதபடியால் அந்த மகன் தன்னை பார்ப்பதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நாட்களில் அந்த தகப்பனாரும் மரித்து போனார். இந்த மகன் அனாதையாக விடப்பட்டான். ஒரு வழியாக அவன் தெரு ஓரங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு தேவாலயத்தை பார்க்கிறான். அந்த ஆலயத்துக்குள்ளே போய் உட்கார்ந்து தன்னுடைய மனதில் இருக்க எல்லா வேதனைன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறான். அங்கு ஒரு ஆலய ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் பேசப்பட்ட காரியங்கள், அதில் பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன், உலகமே உன்னை வெறுத்தாலும் உலகமே உன்னை வேண்டாம் என்று உனக்கு இடத்தில் எங்கள் வீட்டிலும் சரி இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி இடமில்லை என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன், நான் உனக்கு இடத்தை கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டது. சொன்ன காரியம் அவனுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. இந்த உலகத்தை படைத்த ஆண்டவருக்கு பிறக்கும் பொழுது அவருக்கு எங்கும் இடமில்லை, சத்திரத்திலும் இடமில்லை, எங்கும் அவருக்கு எந்த இல்லத்திலும் இடமில்லை. அவருக்கு கிடைத்தது ஒரு மாட்டு தொழுவுதான். மாட்டு தொழுவத்திலும் அது எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், அது மாடுகளுக்கு இறை போடுகின்ற அந்த தீவனம் போடுகின்ற ஒரு இடம். அதை ஆங்கிலத்தில் மேன்ஜர் என்று சொல்வார்கள். முன்னணையிலே அந்த இடம் கிடைத்தது. அந்த இடத்துல தான் அவர் ஏழை கோலம் எடுத்து பிறந்தார். ஏன் அவர் பிறக்கணும்னு சொன்னால் ஒரு பெரிய பட்டணத்தில் ஒரு பெரிய பணக்காரங்க வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாதபடி அவர் பாவிகளுக்காக, கஷ்டப்படுறவர்களுக்காக, திக்கற்றவர்களுக்காக, விதவைகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக இந்த நாட்களில் அவர் பிறந்தார் என்று நாம் அறிகிறோம்.
இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒருவேளை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் இடம் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்துக்கலாம். நமக்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஒதுக்கி விட்டுருக்கலாம். உங்களுக்கு சொத்துல இடம் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷத்திலும் இடமில்லை என்று சொல்லி அவங்களை ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் பார்த்தேன் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இடமில்லை என்று சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய வாழ்ந்த அந்த சரித்திரத்தை பார்த்து என்று சொன்னால் அநேகருக்கு அவர் பிரயோஜனமாக இருந்தார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் அவருக்கு இடத்தை கொடுங்க. அவருக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் இல்லை என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மிகவும் அது பாதிப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட பாதிப்பு என்று சொன்னால் அந்த பாதிப்பை நீங்கள் விவரிக்க முடியாது, உங்களுடைய வேதனையை நீங்கள் சொல்ல முடியாது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சொல்லித்தான் இருப்போம் தவிர அதிலிருந்து நம்ம வெளிவர முடியாது. ஆனால் நீங்கள் இயேசு சுவாமிக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அநேகருக்கு நம்மால் முயன்ற உதவியை செய்வோம். நாம் மற்றவர்களுக்கு இடமில்லை என்று சொல்லாதபடி இயேசுவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுப்பேன் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறும். எப்படி மாறும் என்று சொன்னால் நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக, அநேகருக்கு நீங்கள் உதவுகின்ற ஒரு சாட்சியாக இந்த இயேசு உங்களை நிறுத்துவார். நிச்சயமாக நீங்கள் உங்களோட உள்ளத்தில் இடத்தை கொடுத்து பாருங்களேன். நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் எல்லாத்தையும் ஜெயிக்க உங்களுடைய சிந்தையே, உங்களுடைய தவறான எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு பாவங்கள் வாழ்க்கையிலிருந்து விடுதலை வேணும்னு சொன்னால் இந்த இயேசுக்கு ஒரு இடம் கொடுங்க. இந்த இயேசுக்கு இடம் கொடுப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை காண முடியும். அநேகருக்கு உங்களை பிரயோஜனமாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் எங்கும் இடமில்லை என்று சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அவர்களுக்கு காசு பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆண்டவரே அவளுக்கு புகழ் இருக்கலாம், பதவி இருக்கலாம். ஆனால் உண்மையான சமாதான சந்தோஷம் அவருடைய உள்ளத்தில் இல்லாதபடினாலே அவர்கள் யாருக்கும் இடம் கூடாதபடி அவருடைய வாழ்க்கை ஒரு நரகமாக இருக்குது என்று சொல்லி கூட அவர்கள் நினைக்கலாம். உங்களுக்காக ஆண்டவரே இயேசுவே, நீர் என்னுடைய உள்ளத்தில் வாரும் சொல்லி உங்களுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக அந்த இடம் அந்த சந்தோஷமாக இருக்கும். இந்த நாள் இருப்பதற்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ண முடியாது. ஜெபிக்கும் இயேசு மூலம் ஜெபங்களை நல்ல பரமபிதாவே. ஆமென்.